ஜெய்பீம். வெல்லட்டும் புரட்சி பாரதம். 48ஆம் ஆண்டில் சீரும் சிறப்புமாக அடியெடுத்து வைத்திருக்கும் புரட்சி பாரதம் கட்சியினை கடந்த 24 ஆண்டு காலமாக சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வரும் நம்ம அருமைக்குரிய தலைவர் இளம் புரட்சியாளர் அவர்களே, புரட்சி பாரதம் கட்சி நம்முடைய நிறுவனர் டாக்டர் பூவை மூர்த்தியார் காலம் தொட்டு இன்று வரை நம்முடைய இளம் புரட்சியாளருக்கு உடனிருந்து இந்த கட்சியை வழிநடத்தும் மூத்த நிர்வாகிகளை, புரட்சி பாரதம் கட்சியின் மாநில, மாவட்ட, நகர, வட்ட, ஒன்றிய நிர்வாகிகளே, சகோதர கட்சியான அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிறுனியம் பி பலராமன் அவர்களே, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பி அலெக்சாண்டர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் பல்லாயிரக்கணக்கான புரட்சி பாரதம் கட்சியினுடைய செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நிறுவனர் பூவை மூர்த்தியார் ஏபிஎல்எஃப் அமைப்பை தொடங்கிய காலத்தில் சமகாலத்தில் தோன்றிய சமுதாய அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு பெரும்பாலும் சமூக அரங்கிலும் அரசியல் அரங்கிலும் இல்லாமல் ஒழிந்துவிட்டன. ஆனால் நம்முடைய நிறுவனருக்கு பின்பு இந்த கட்சியை தொடர்ந்து அதே வேகத்தில் அதே வெற்றி நடை போட்டு இந்த அமைப்பை நம்முடைய தலைவர் நடத்தி வருகிறார் என்றார். முதலாவதாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னது போல் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்படி வடநாட்டில் மதம் அரசியலை நிர்ணயிக்கிறதோ அதேபோல் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு சாதி மாத்திரம்தான் தமிழகத்தின் அரசியலை நிர்ணயிக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, சமுதாய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, மதம் சார்ந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவை சமூக அடிப்படையில் மட்டும்தான் அணிதிரட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த சமுதாயத்தில் 21% மக்கள் தொகையை கொண்டு 30% வாக்காளர்களை கொண்டிருக்கின்ற பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே பாபா சாஹேப் அம்பேத்கர் காலம் தொட்டு இன்று வரை சிதறடிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மக்களுக்கென்று பாதுகாவலனாக இருக்கின்ற ஒரே ஒரு சமுதாய அமைப்பாக, ஒரே ஒரு சமுதாய அமைப்பாக, ஒரே ஒரு அரசியல் கட்சியாக புரட்சி பாரதம் கட்சி மட்டுமே இருக்கிறது. கடந்த 4 ஆண்டு கால சட்டமன்ற நடவடிக்கைகளை, தலைவருடைய செயல்பாடுகளை பார்த்தவர்களுக்கு, புரிந்து கொண்டவர்களுக்கு, படித்தவர்களுக்கு இது நன்கு தெரியும். இந்த நிலையில் நமக்கு முன்பிருக்கின்ற ஒரே ஒரு கடமை, பட்டியல் சமூக மக்களை அரசியல்படுத்த வேண்டும். பட்டியல் சமூக மக்களை ஆட்சியிலும் அரசியலிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறுகின்ற சக்தியாக மாற்ற வேண்டும். அந்த மாபெரும் வரலாற்று கடமை புரட்சி பாரதம் கட்சியின் ஒவ்வொரு தொண்டருக்கும் இருக்கிறது. அந்த கடமையை நெஞ்சிலேந்தி நாம் மக்களை அரசியலாக்குவோம், அதிகாரத்தில் பங்கு பெறுவோம். வெல்க புரட்சி பாரதம் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். ஜெய்பீம்.